சண்முக பாண்டியனோட அடுத்த படத்தை இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தீராத விளையாட்டு பிள்ளை படம் எடுத்து திரு இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அருள்நிதியோட அருள்வான் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு காலைல 11:11 ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷ் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. துருவிக்ரமோட அடுத்த மூவிக்கான பூஜை இப்போ நடந்திருக்கு. அந்த மூவிக்கான பூஜை போட்டோஸும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கரண் அரவிந்த்குமார் டைரக்ஷன்ல துருவிக்ரம், சாய்தீனா, பிருத்திவி நடிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் 2 படம் தீபாவளி ரிலீஸ்ல இருந்து பூஜா ஹாலிடே ரிலீஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ அபிஷியலாவே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 15 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் 16 பாத்தீங்கன்னா தனுஷோட ஓம் படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த ஓம் படம் மேபி தள்ளி போகலாம், இல்ல கிளாஷும் ஆகலாம். அது ஓம் படத்தோட டீம் எடுக்கிற முடிவை பொறுத்து. ஆனா ஜெயிலர் 2 கண்டிப்பா அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிடும். இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோட மியூசிக் செம்மையா இருக்கு. அந்த குக்கும் சாங் தான் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்காரு, இருந்தாலுமே கேட்காது நல்லா இருக்கு. அண்ட் இந்த வீடியோல வந்து மூவில வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ட் அவங்க ரிவீல் பண்ணிருக்காங்க. நெல்சன் டைரக்ஷன்ல அனிருத் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம இருக்கிற ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்ல ஏ சர்டிபிகேட் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. அண்ட் சீக்கிரமே சென்சார் சர்டிபிகேட் வரப்போறதாவும் சொல்லப்படுது. இப்படித்தான் பல நாளா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஆனா இந்த டைம் அப்படி இருக்காது. கண்டிப்பா சீக்கிரமே சென்சார் சர்டிபிகேட் வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தர்மன் படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு எழுதின கதை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்ட நான் தனி வீடியோ அதை பத்தி போடுறேன். துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்க ஜூன்ல படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஆனா ஜூலை வரைக்கும் அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்க போறதா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல இதை பத்தி சொல்லியிருக்கேன். சோ இப்ப ஃபைனலா பார்த்தோம்னா படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறதே டவுட் தான். இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தனுஷ் நெல்சன் காம்போ பத்தி கேட்டிருக்காரு. இந்த காம்போ இப்போதைக்கு இல்ல, கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஃபியூச்சர்ல இந்த காம்போ நடக்கும். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவில கிரண் கருணாஸ் ஒரு சாங் ஒன்று எழுதிருக்காருன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப இந்த மூவிக்கு நான் கதை தெரிஞ்சாதானே ஒரு சாங் எழுத முடியுங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபுல் கதையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, சுச்சுவேஷன் சொன்னாலே போதும். வள்ளிமயில் படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு பினான்சியலா ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை முடிச்சாதான் படம் ரிலீஸ் ஆகும். இந்த படத்துக்கான வசூல் ஸ்கிரீன்ல வரும். இந்த படத்துக்கான அப்டேட் என்கிட்ட இல்ல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்க. தாஸ் மூவில வரக்கூடிய சாமி கிட்ட சாங் தான் இது. இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.